மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். யார் நீங்க? நல்ல சிவம் இருக்காரா? இருக்காரு. என்னம்மா வந்தவங்களை வாசல்லே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? வாங்க. என்னது நல்ல சிவம் இருக்காரா? கல்யாணமாயி இத்தனை வருஷத்துல என் புருஷனை நானே பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல. இவ என்னமோ என் புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுறா. யார் இவ? அண்ணே வந்த உடனே சொதப்பிட்டானே. வீட்டுக்குள்ள வந்த உடனே நல்ல சிவனு பேரு சொல்றானே. புஷ்பா, என்ன புஷ்பா வந்ததும் பஞ்சாயத்தா? இல்ல நல்ல சிவம் ஐயா இருக்காரான்னு கேட்க வந்தேன். இவங்கள பார்த்த உடனே பதட்டத்துல ஐயாவை விட்டுட்டேன். மன்னிச்சிருங்க ஐயா. பரவாயில்ல விடு. உன்னை எப்ப வர சொன்னேன், எப்ப வந்திருக்க? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க ஐயா. இவதான் கௌரி, என் பொண்டாட்டி. வணக்கம்மா. இனியா, யார் இந்த பொம்பளை? கொஞ்சம் பொறுமையா இருங்க, மாமாவே சொல்லுவாரு. திடீர்னு ஒரு பொம்பளை அவர் தேடி வந்திருக்காளா? அதான் மனசு கடந்து படபடன்னு அடிச்சுக்குது. அத்தை, அவர்தான் பேசிட்டு இருக்காருல்ல, என்ன ஏதுன்னு பாப்போம். என் பொண்டாட்டி வழுக்கி விழுந்துட்டா, கால் உடைஞ்சிருச்சு. ஏங்க? ஏய், என்ன சும்மா குறுக்க பேசிக்கிட்டு? அடிச்சு அந்த பக்கமா போட்டேன்னு வச்சுக்கோ, மீதி இருக்க கையும் காலம் உடைஞ்சி அப்புறம் வீல் சேர்ல உட்கார்ற மாதிரி ஆயிடும். உன் மருமக இனியா கூட சேர்ந்துட்டு என்னதான் என்ன நீ குறை சொன்னாலும் எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. என்ன பாக்குற? உன்னை பாத்துக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வர சொல்லியிருக்கேன். என்ன பாத்துக்கிறதுக்கா? இனியா, இனியா, என்ன ஒரு தடவை கில்ல. என்ன சொல்றீங்க? இல்ல, இங்க நடக்கிறது கனவா நிஜமானு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். என்னத்த, நிஜம்தான். மாமாக்கு உங்க மேல எவ்வளவு லவ்னு பாத்தீங்களா? ஏங்க, என்ன பாத்துக்கிறதுக்கு ஆள் எல்லாம் எதுக்குங்க? ஏய், என்ன கேனத்தனமா ஒரு கேள்வி கேக்குற? இல்ல, உன் ஆசை மருமக இனியா ஆவுன்னா பைய தூக்கிட்டு வெளியில கிளம்பிடுவா. அப்புறம் யார் உனக்கு வேண்டிய பணிவிட செய்யறது? அதுக்குதான் நர்ஸ் மாதிரி ஒரு ஆளையே போட்டாச்சு. மாமா, எதுக்கு திடீர்னு ஆள் எல்லாம் போடுறீங்க? நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோமே, நாங்க அத்தையே கவனிச்சுக்க மாட்டோமா? ஓ, நீ நல்லா வாய்க்கிழியா பேசுவ. அப்புறம் காலங்காத்தால பார்க்ல போய் கூவி கூவி இட்லி விற்கிறதுக்கு கிளம்பிடுவ. அப்புறம் கம்பெனிக்கு போனோம், அங்க போய் ஓவர் டைம் பார்க்கணும். அப்புறம் வீட்டுல வந்து வேலை பார்க்கணுமான்னு பஞ்சாயத்தை கூட்டுவ. என் பொண்டாட்டி எதுக்கு உன் கையை எதிர்பார்க்கணும்? அவ நல்ல சிவம் பொண்டாட்டி, ராணி மாதிரி வாழ வேண்டியவ. அதுக்காகத்தான் இவ்வளவு வர சொன்னேன். ரெண்டு நாள் என் பொண்டாட்டி படுத்ததுக்கே சாப்பாட வாயில வைக்க முடியல. மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கிற மாதிரி சாம்பார்ல உப்பு இல்ல, கார சட்னில உரப்பு இல்ல, சாப்பாடா இல்ல கரும்பு சக்கையான்னு தெரியாத அளவுக்கு பொங்கி போடுற. உன்னோட சாப்பாடை தின்ன முடியாம தான் இவளை வேலை கூப்பிட்டுருக்கேன். நல்லா சொன்னீங்க என்ன. நமக்கும் நாக்கு ருசியா சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அது மட்டும் இல்ல, அண்ணி வேற பாவம், காலு உடைஞ்சு இப்படி கிடக்குறாங்கல்ல. அவங்களுக்கு கட்டு பிரிச்சு விட, மருந்து போட்டு விட, கூட மாட வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இன்னும் ஒரு வாரத்துல அண்ணி எழுந்து அப்படியே லைசன்ஸுக்கு எட்டு போடுற மாதிரி வீட்டுக்குள்ளே எட்டு போட வேணாமா? என்ன புஷ்பா? ஐயா, இது பாரு, என் பொண்டாட்டி கௌரிய ஒழுங்கா பாத்துக்கணும். கண்டிப்பாங்கய்யா.
காலையில எந்திரிச்சு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறது, காலுக்கு மருந்து தடவி நீவி விடுறது, அப்புறம் இந்த பிபி சுகர்லாம் செக் பண்ணி சாப்பாடு கொடுக்கறதுன்னு எல்லா வேலையும் நேரத்துக்கு கரெக்டா பண்ணணும். சரிங்க ஐயா, பாத்துக்கிறேங்கய்யா. இத பாரு, அப்புறம் எல்லாம் முடிச்சிட்டு சமையக்கட்டுக்கு போய் காலையில மதியம் நைட்டுக்குன்னு என் தங்கச்சி என்ன மெனு சொல்றாளோ அதெல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும். என்ன புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. புஷ்பா ஐயா, இந்த வீட்டுல யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்க கூடாது. நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா நான் தான் இந்த வீட்டு குடும்ப தலைவன். என்ன பண்றது, ரேஷன் கார்டுல இருக்கிறத அப்பப்ப நானே ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் நீ கேட்டா போதும். ஏன்னா நான் தான் உன்னை வச்சிருக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? அத்தை, ஏச்சி, ஓம் புத்தி ஆண்டி இப்படி போகுது. வேலைக்கு வச்சிருக்கேன்னு சொன்னேன். புஷ்பா, ஐயா, நீ போய் வேலையை பாரு. வந்த உடனே வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப. நல்ல சிவம், எல்லாம் என் நேரம். சரிங்க ஐயா. மாமா, எனக்கு ஒரு டவுட். இது பாரு, இனிமே யாரும் எதுவும் கேள்வி கேட்க கூடாது. நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு இங்க நடக்கிற எல்லாத்தையும் உன் புருஷன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்ப. அப்புறம் அவன் வந்து என் பொண்டாட்டி எல்லாரும் சேர்ந்து மாவாட்ட விட்டாங்க, அம்மி அரைக்க விட்டாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு என்கிட்ட எகிரிட்டு சண்டைக்கு வருவான். இது பாரு, நீ ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய வேண்டியதில்ல தாயி. சும்மா இருந்தா போதும். என் பொண்டாட்டிய பாத்துக்குவோம் எனக்கு தெரியும், எங்களை பாத்துக்குவோம் எனக்கு தெரியும். இனிமே இந்த வீட்டு பொறுப்பை புஷ்பா எடுத்துப்பா. ஏங்க நீங்க இங்க? அதெல்லாம் நல்லா பாத்துப்பேன் தாயி. உங்களையும் பாத்துப்பேன், இந்த வீட்டையும் பாத்துப்பேன். ஓட்ட வேண்டியவங்களை ஓட்டி. புஷ்பா, ஐயா, அது என்னன்னா ஒட்டடையெல்லாம் நல்லா அடிச்சு நீங்க இருக்கிற வீட்டை சுத்தமா வச்சுப்பேன்னு சொல்ல வந்தேன். அமுதா, உள்ள கூட்டு போ. வாங்க. இனியா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப படபடப்பா இருக்குமா. உங்க மாமா என்ன பண்றாரு? இதெல்லாம் பாசமா இல்ல வேஷமா? ஐயோ, திடீர்னு ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன பாத்துக்கவா இல்ல அவரை பாத்துக்கவா? அத்தை, என்னத்த நீங்க? மாமா அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. என்கிட்ட சவால் விட இப்படி ஆர்வ கோளாறா ஒண்ணு பண்றாரு அத்தை. ஆனா அதுலயும் ஒரு நல்லது இருக்கு பாருங்க. அவங்க இங்க வந்ததும் கொஞ்சம் உதவியா தான் இருக்கும். நான் ஆபீஸ் போயிட்டா உங்களை பாத்துக்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்ல. மாமாவும் கொஞ்சம் புதுசா தான் யோசிச்சிருக்காரு. அவருக்கு நன்றி தான் சொல்லணும் அத்தை. பாப்போம் அந்த புஷ்பா என்னதான் பண்ண போறாங்கன்னு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.